கூட்டணி அமைந்தால் தோற்றுடுவோம் அப்படின்னு திமுக அஞ்சுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து தமிழ்மணி சார் சொன்னதுலேருந்து பார்க்கலாம். இல்லை, எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. கூட்டணி அமைஞ்சா தோற்றுருவோம், அமையலைன்னா தோற்றுருவோம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த கதை, அவர்களுடைய கற்பனை. இந்த மாதிரி கற்பனை அளந்து தான் 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தோற்று கொண்டிருக்கிறார்கள். 2024 தனியாக நின்னாங்க, திமுக ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற கணக்கோடு நிறுத்திடுறாங்களே தவிர 2019, 21 2 தேர்தல்லையும் அவங்க சேர்ந்து நின்னாங்க. சேர்ந்து நின்ன அணியை வீழ்த்தி தான் 2 முறை பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றுவிட்டு வந்தோம். இப்போ உடனே என்ன வருவாங்க, பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து நின்னதை எழுத்து தான் வந்தோம். இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்களின் தீர்ப்பு கடந்த 10 ஆண்டுகளாக என்னவா இருந்துச்சுன்னா, அதிமுக பிஜேபி சேர்ந்து நின்னாலும் திமுகவுக்கு தான் வெற்றி, தனித்தனியாக நின்னாலும் திமுகவுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது தான் 10 ஆண்டுகள் தொடர்ந்து 3 பெரிய பொது தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் எல்லாவற்றிலும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு அதுதான். இன்னொன்று 4 ஆண்டுகளில் கெட்ட பெயர் அப்படிங்கிறாரு. இந்த 4 ஆண்டுகளில் கிடையாது, 2024 தேர்தலுக்கு அந்த பிரச்சாரத்திலேயே இன்னைக்கு இவங்க எதையெல்லாம் கோட் பண்றாங்களோ, எதையெல்லாம் பிரச்சனைன்னு சொல்றாங்களோ, இதை விட தீவிரமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்படின்னு ஒரு இமேஜ் கொடுத்து பாஜக தரப்பு, அதிமுக தரப்பு, இன்னும் எத்தனை தரப்பு தனித்தனியாக நின்றார்களோ எல்லாரும் சேர்ந்து 2024 தேர்தலில் மோடி அட்டாக் பண்ணல, நாங்கள் மட்டும் தான் மோடி அட்டாக் பண்ணோம், அவங்க எங்களை தான் அட்டாக் பண்ணாங்க. அதை முறியடிச்சு தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப இவங்க சொல்ற இந்த 4 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் இல்லைன்னு மக்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக பாஜக பாமக கூட்டணியை எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களால் வெல்ல முடிந்தது. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம். அது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அதே வலிமையோட நீங்க அவங்களை வெல்ல முடியாது, கூடுதல் வலிமையோட இருக்கோங்கிறோம். அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2024 மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா அதிமுக ஒரு ஆப்ஷன் தானே. பிஜேபி பிடிக்கலங்க, நான் திமுகவும் பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதிமுகவுக்கு வாக்கு போட்டிருப்பாங்கல்ல. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் சராசரியா 1,50,000 ஓட்டு அதிமுக இழந்திருக்குல்ல. அப்ப என்னன்னா அதிமுக தொண்டர்களும் திமுகவுக்கு வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் 2024 அதுக்கு சப்சிக்வெண்டா நடந்த இடைத்தேர்தல்களும் சொல்லுகிற செய்தி. நாங்க பயப்படுறோங்கிறாங்கல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறாங்க, பெரிய அலை இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்கல்ல. அப்புறம் எதற்காக எங்களுக்கு ஒரு பெரிய அணி வேணும் வீழ்த்துறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஸ்டாண்டுக்கு போகும்போது நீங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க, திமுகவுக்கு எதிரான ஒரு அலை இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. அதிருப்தி இருந்ததுன்னா அதிமுக தனியா நின்னே ஜெயிச்சு ஆட்டிரும் சொல்றீங்களா? ஆமா, தனியா நிக்க வேண்டியதானே. நீங்க கூட்டணியோட நிக்கும் போது அவங்க தனியா நிப்பாங்களா? நான் அப்படி சொல்லல, அந்த கமெண்ட்டுக்கே அவங்க வரலையே. அந்த அப்படி நாங்க தனியா நிப்போம் அப்படிங்கிறதோ ஒண்ணும் இல்ல சார். மன்சூர் அலிகான் போய் கூட்டணி பேசிட்டு எனக்கு ஒத்து வரலன்னு வெளில வந்துட்டாரு. அப்ப எந்த கட்சியுமே அதிமுகவை நம்புவதற்கு தயாராக இல்லை. தேமுதிக கூட்டணிக்கு போனாங்க, தேமுதிகவுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ராஜ்யசபால என்ன துரோகம் நடந்துட்டு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் இந்த மாதிரி யாரு கமிட்மெண்ட் கொடுக்கல, எழுதி கொடுத்தனா காட்டுங்கன்னு சொல்றாரு சார். இல்ல, அது அந்த அம்மா சொல்ல போறாங்க, இல்ல அவங்க 2 பேருக்கு மேல பிரச்சனை. நம்ம என்ன சொல்றோம்னா, பொது வெளியில 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த 2 ஸ்டேட்மெண்ட் நீ பாக்குறோம். இதுல யாரோ ஒருத்தர் சொல்றது உண்மை, ஒருத்தர் சொல்றது போய். ஒரு கூட்டணிக்குள்ள சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சி சீட் ஷேரிங் விஷயமா மத்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கலோ இல்ல ஒரு இன்சிடென்ட் பேஸ்ட்ல பிரச்சனை வருது, இப்போ எங்களுக்கு விசிகாக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது, எங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது அப்படின்னா இஷ்யூ பேஸ்ட். இது கூட்டணியில் இருக்கக்கூடிய சீட் ஷேரிங் பேஸ்ட்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப அந்த அளவிற்கு தான் அவருடைய தலைமைத்துவம் இருக்கு. அதனால உண்மையிலேயே அவங்க சொல்றாங்கல்ல வெளியில திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னுட்டு, அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இந்நேரம் ஒரு ஸ்ட்ராங்கான அணி அமைஞ்சிருக்கும். அப்படி அமையலைங்கும் பொழுதே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. இன்னொன்று சார், தமிழ்மணி சார் சொன்னாங்க கலைஞர் பெரிய சாணக்கியர், அதெல்லாம் ஆமா. ஆனா இன்னைக்கும் கலைஞர் மீது நக்கல் அடிக்கிற ஸ்டேட்மெண்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பழம் நழுவி பாலில் விடும் அப்படிங்கிறது. அவர் பொலிட்டிக்கலா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், நாங்க மறுக்கல, தேமுதிக கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம், இன்னைக்கு நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 10-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 15 ஆண்டுகள்ல அந்த பழம் என்ன நிலைமையில இருக்கு, பழம் விழுந்த கட்சி என்ன நிலைமையில இருக்கு, அதை எதிர்பார்த்து நின்று நாங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோம். நாங்க எங்க கட்சியையும் தொண்டர்களையும் கொள்கையும் நம்பி அரசியல் பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு 15 ஆண்டுகள்ல எதிர்த்து யார் நின்னாலும் எங்களை வீழ்த்த முடியாதுங்கிற இடத்துக்கு நாங்க போயிருக்கோம். அதனால இன்னமும் அந்த பழங்கதை பால் கதை இதெல்லாம் பேசிட்டு உங்களை நீங்க திருப்திப்படுத்திக்கிறதுக்கு, கலைஞர் மீதான உங்களுடைய கோவத்தை அல்லது ஒரு வெறுப்பை நீங்க காட்டிக்கிறதுக்கு உதவுமே தவிர அரசியல் அதெல்லாம் நலிஃபை ஆயிடுச்சு 15 வருஷத்துல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். உங்களுக்கு ஏடிஎம்கே மேல என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? கரிசன், உங்க கரிசன் எனக்கு தேவையில்லை, நீங்க முதல்ல உங்க கணக்கை பாருங்கன்னு திரு பழனிசாமி சொல்றாரு. அடிப்படையில ஒரு விஷயம், நாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கோ அங்க இருந்து தங்கமணி வேலுமணிக்கோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதிமுகவை அண்ணாவின் தலைமை ஏற்று, பெரியாரை ஏற்றுக்கொண்டு, திராவிடம்ங்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, தமிழ்நாடு தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோட கடைக்கோடி அதிமுக தொண்டர் கொடி கட்டிட்டு இருக்காருல்ல, அவரை நோக்கி சொல்லப்பட்ட செய்தி அது. உங்க கட்சி அபகரிக்கப்படுது, உங்க கட்சி கபலீகரம் செய்யப்படுகிறது,
உங்களுடைய எஜமானர்கள் உங்களை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தியாத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பேசிக்கான பெர்செப்ஷன்ல இருந்து அதை இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைமை சரண்டர் ஆகுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. ஏன் அப்படின்னா அதிமுகவினுடைய அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்களே சொன்னீங்க. அங்க வானதி சீனிவாசன் அவர்களுடைய சிரிப்பை வந்து அமைச்சர் வந்து பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு அப்படின்னாங்க. இங்க அண்ணன் ஷெல்லு என்ன பேசுனது வந்து அதிமுக தொண்டர்கள் பார்த்தா போதும் அமைச்சர் சொன்ன அந்த பூனைக்குட்டி என்னங்கிறது வெளிப்படையாக வெளிப்படையா தானங்க பேசுறாரு. மறைச்சு பேசலையே, வெளிப்படையா பேசுறாரு. நாங்க கூட்டணி கூப்பிடுறோம், நெருக்கடி கொடுக்குறோங்கிறத சொல்றாரு. நெருக்கடி கொடுக்குறோம் சொல்ல, கூட்டணி சேர்ந்தா என்ன தப்புன்னு கேட்டாரு. ஓகே ஃபைன், நாங்க கூட்டணி கூப்பிடுறோம் அப்படின்னு தான் சொல்றாரு. இன்னொன்னு பயமான்னு கேக்குறாங்கல்ல, அவங்க வானதி சீனிவாசன் கூட சொன்னாங்க பயம், திமுகவுக்கு பயம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன பயம்னா தனித்தனியா நின்னா தன்னுடைய ஒரு எம்எல்ஏ பதவியும் போயிடுங்கிற பயத்தினால தான் அந்த கூட்டணிக்கு அவங்க நெருக்கிறாங்க. அதனால தான் இந்த 2.5 வருஷத்துல அவங்க திருப்பி சொல்லிட்டு இருந்த அதிமுகவினுடைய ஊழல் புகார்கள், அதே போல அதிமுகவால தான் தோற்றோங்கிற ஸ்டேட்மெண்ட், கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு அந்த ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து நாங்க தான் எதிர்க்கட்சி, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அதிமுகவோட ஒரு மைனர் பார்ட்னர் போறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க பொழுது வானதி சீனிவாசன் தன்னுடைய எம்எல்ஏ பதவி தக்க வைக்கிறதுக்கான முயற்சியா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலையில பிஜேபி அவங்க ஓன் சின்னத்துல ஓன் கேண்டிடேட் போடுறாங்க. அங்க டெபாசிட்டுக்கு திணறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. சுத்தி இருக்கக்கூடிய தொகுதி தர்மபுரியில வந்து அவங்க டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. வேலூர்ல கொஞ்சம் கன்சிடரபிளான ஃபைட் கொடுக்குறாங்க. ரெண்டும் கூட்டணி கட்சி நிக்குது, ஒன்னு ஏசி சண்முகம் இன்னொன்னு பாமக. அப்ப யோசிச்சு பாருங்க, சொந்த கேண்டிடேட் போட்டா அவங்க டெபாசிட்டுக்கு திணறக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது வானதி சீனிவாசனுக்கு நல்லா தெரியும், கல யதார்த்தம். அதனால தான் அதிமுகவை வந்து அவர்கள் இணைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள். பயம் எங்களுக்கு கிடையாது, சொந்த எம்எல்ஏ சீட்டை காப்பாத்திக்கிறதுக்காக வானதி சீனிவாசனுக்கும் பாஜகவுக்கும் தான் பயம் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சார் எம்எல்ஏ சீட் இல்ல சார், அவங்க ஆட்சியை பிடிக்கிற கனவுல இருக்கிற கட்சி பிஜேபி. கனவுல இருக்கலாம் சார், கனவு எல்லாரும் காணலாம் சார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா எஸ். நான் நீங்க அன்றாட செய்திகளை பாருங்க. நவம்பர் அது 2023 பொதுக்குழுல வந்து பிஜேபியோட ஒட்டு இல்ல உறவு இல்லைங்கிற முடிவை வந்து அதிமுக எடுக்கு. அதன் பிறகு அக்ரெசிவா அட்டாக் பண்றாங்க. யாருன்னா அண்ணாமலை. இவங்க ஒருமையில பேசுறது, அவங்க ஒருமையில பேசுறது, இதெல்லாம் அண்ணாமலையை நோக்கி தான் இருந்துச்சே தவிர சென்ட்ரல் பிஜேபி நோக்கியோ மோடியை நோக்கியோ அமித்ஷாவை நோக்கியோ அதிமுக எந்த பெரிய விமர்சனங்களையும் வைக்கல, பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் கூட வைக்கல. அவங்களுடைய பொதுக்குழுலயோ அதற்கு பிறகு நடந்த மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் எதுலயும் தீர்மானம் கூட ஒரு கண்டிச்சு. நீங்க பிஜேபியோட கூட்டு சேருவீங்களா அப்படின்னு கேட்டபோது திரு பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டத்தில் கடுப்பே ஆனார். ஒரு இதுல கோபத்தை வெளிப்படுத்தினார். ஏன் என்ன திரும்ப கேட்குறீங்க, நாங்க தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த தேர்தல் இல்லை, இனிமே எப்பவும் இல்லை, ஏன் என்னை பார்த்து திரும்ப அதை கேட்குறீங்க அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய எரிச்சலை கூட வெளிப்படுத்தினார். அது அவர் அந்த மனநிலையில தான் இருக்கிறார். ஏடிஎம்கே பிஜேபியோட போகாது, எங்களை பார்த்து ஏன் திரும்ப அதை கேட்குறீங்கன்ற ஒரு உணர்வை தானே அவர் அன்னைக்கு வெளியில. நான் சொல்ல அன்னைக்கு முந்தா நாள் கூட பிஜேபின்னு தான் சொல்றாரு. இல்ல அதாவது கூட்டணி கீட்டணி என்ன பிரச்சனைனா நீங்க சொல்றீங்களா இந்த பிரஸ் பார்த்து கடிந்து கொண்டது, இது எல்லாமே அந்த பீரியட் ரொம்ப முக்கியம். 2023 அந்த பொதுக்குழுல இருந்து 2024 நவம்பர் வரைக்கும் பீரியட் இருக்குல்ல, அதுதான் வந்து இவங்க வந்து ஆக்ரோஷமா பிஜேபி எதிர்த்த பீரியட். நவம்பர் வந்து 2 அட்டெம்ப்ட் நடக்குது. ஒன்னு வந்து ஆளுநர் தரப்புல இருந்து, இன்னொன்னு வந்து ஐடி இன்கம் டாக்ஸ்ல இருந்து. இன்கம் டாக்ஸ் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருந்த இளங்கோவன் உள்ளிட்டவர்களுடைய வீடுகளை சுத்தி ரைடு அடிக்கிறாங்க. அதற்கு அடுத்து ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக பெண்டிங் வைத்து சிபிஐ ட்ரையல் கோர்ட்ல கடுமையான எச்சரிக்கையும் பெற்ற பிறகும் கூட ஆளுநர் விஜயபாஸ்கரனுடைய கேஸுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி கொடுக்காம வச்சிருந்தார். இந்த இளங்கோவன் ரைடு நடந்த அடுத்த ஒரு வாரத்தில் அவர் அதற்கான அனுமதி கொடுக்கிறார். மேலும் 4 அமைச்சர்கள் மீதான ஊழல் புகாரை பதிவு பண்றதுக்கான அனுமதியை கொடுக்கிறார். இந்த நவம்பருக்கு பிறகு அதிமுக எங்கேயாவது பிஜேபி நாங்க எதிர்க்கிறோம், கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னிச்சாங்கிற ரெக்கார்டு காட்டணும். அதைத்தான் அவர் எங்க வராருன்னா கூட்டணி எல்லாம் 6 மாசம் நெருக்கத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். அதனுடைய உச்சம் தான். முந்தா நாள் கேபி முனுசாமி சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எங்க திருப்பி அடிக்கணும்னு தெரியும், நாங்க ராஜதந்திரம் தெரிஞ்சவங்க. அந்த ராஜதந்திரம் தான் இந்த ரைடுக்கும் ஆளுநருடைய அப்ரூவலுக்கும் பிறகு மாறி இருக்குங்கிறேன். அந்த ராஜதந்திரம் தான் கூட்டணிக்கு போகுதுன்னு சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.